2 வாரம் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் வந்தது. அத பத்தி யாரும் பெருசா கவனிக்கல. என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாங்க பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துட்டோம். இந்தியாவே ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாத்திட்டோம். டிஜிட்டல் இந்தியாவா நாங்க மாத்திட்டோம். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக்ஷிப் ஸ்கீம் மோடி கவர்மெண்ட் உடைய பிளாக்ஷிப் ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 2014ல தொடங்கப்பட்ட இந்த ஸ்கீம் 11 வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இது மூலமாக கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு நாங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. அதுல அவர்கள் சொல்லக்கூடிய தரவுகள், அதாவது அரசாங்க தரப்புல சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 11 வருஷத்துல கிட்டத்தட்ட 56 கோடி அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நாங்க ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த அக்கவுண்ட்ஸ் மூலமா ஒட்டுமொத்தமா 2.68 லட்சம் கோடி டெபாசிட்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கு. இந்த அக்கவுண்ட்ஸ்ல 67% பேர் கிராமப்புறங்களையும் செமி அர்பன் ஏரியாஸையும் சேர்ந்தவங்க. 56% பேர் பெண்கள். அப்ப பாருங்க, ஏழை எளிய மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்களை நாங்க நம்மளுடைய எக்கானமில இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் கொண்டு வந்ததுனால தான் ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் குரோத் எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி சார்பில் நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 38 கோடிக்கு மேல ரூபே கார்ட்ஸ் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை டிரான்சாக்சன்ஸ் அதிகமாக்கியிருக்கோம். ரோட்டோரமா காய்கறி விக்கிறவங்க கூட, பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க கூட இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 11 வருஷத்துல பாத்தீங்கன்னா டெபாசிட்ஸ் 12 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் பேலன்ஸ் 3.7 மடங்கு அதிகரிச்சு 4,768 ரூபாய் ஆவரேஜ் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை தாண்டி இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமா என்ன ஒரு முக்கியமான விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த ட்ரினிட்டி ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜன்தன் அக்கவுண்ட், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இந்த மூணுத்தையும் லிங்க் பண்ணதுனால டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் நேரடியாக டார்கெட் பாப்புலேஷனுக்கு போய் சேருது. இங்க எங்கேயுமே ஏமாத்துறதுக்கோ இல்ல இதை மடைமாற்றுவதற்கோ வாய்ப்பு இல்ல. இது மூலமா நிறைய பேர் டைரக்டா பயன்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா 2024-25 வருஷத்துல 6.9 லட்சம் கோடி நாங்க ஏழை எளிய மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க.